முக்கிய செய்தி. பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவகத்தில் ஒரு மர்ம பொருள் வெடித்ததாக சற்று முன் ஒரு செய்தி வெளிவந்தது. அது குறித்த விசாரணை நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் உணவகத்தில் வெடித்தது வெடிகுண்டுதான் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா உறுதி செய்திருக்கிறார். உணவகத்தில் வெடித்தது வெடிகுண்டுதான் என்பதை அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா உறுதி செய்திருக்கிறார். வாடிக்கையாளர் போல் வந்த ஒருவர் வைத்து சென்ற பையில் இருந்து வெடிகுண்டு வெடித்திருப்பதாக முதலமைச்சர் சித்தராமையா உறுதி செய்திருக்கிறார். உணவகத்தில் வெடித்தது வெடிகுண்டுதான் என்பதை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உறுதி செய்திருக்கிறார். பிற்பகலில் பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவகத்தில் மர்ம பொருள் வெடித்து 5 பேர் காயமடைந்தனர். என்ஐஏ அதிகாரிகளும் விசாரணையை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் நடத்தி வந்த நிலையில் அந்த உணவகத்தில் வெடித்தது வெடிகுண்டுதான் என்பதை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உறுதி செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், எதை வைத்து உணவகத்தில் வெடித்தது வெடிகுண்டுதான் என்று கூறப்படுகிறது? சக்தி, இந்த பெங்களூரு உணவகத்துல வெடிச்ச அந்த வெடி விபத்தினால 9 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிடணும். அதுக்கப்புறமா இந்த வெடி விபத்து சிலிண்டர்னால வெடிச்சதா இல்ல வேற ஏதேனும் பாதிப்பா அப்படின்ற மாதிரியான கோணங்கள்ல விசாரணை நடந்துட்டு வந்த நிலையில இப்போ கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார். வெடித்தது வெடிகுண்டுதான் அப்படின்றத அவரு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல அது சக்தி வாய்ந்ததா இருக்கிறதா நாங்க பார்க்கல. அது ஒரு இம்ப்ரவைஸ்டு டிவைஸ், அதாவது மேம்படுத்தப்பட்ட ஒரு கருவி அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் பயன்படுத்திக்கிறாரு. சோ ஐஇடின்ற பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கும். பட் இது என்ன மாதிரியான வெடிகுண்டு அப்படின்றத தடயவியல் நிபுணர்கள் பரிசோதனை செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் சிசிடிவி காட்சிகள் மூலியமாகவும் ஆய்வு நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு மிக முக்கியமான தகவலையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். சக்தி, கஸ்டமர் ஒருவர், அதாவது அந்த உணவகத்துக்கு வாடிக்கையாளரா வந்த ஒருவர் வச்சுட்டு போன பையில இருந்துதான் அந்த வெடிகுண்டு வெடிச்சிருக்கு அப்படின்ற தகவலையும் இப்போ சித்தராமையா அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. வெறும் சித்தராமையா மட்டுமல்ல, கர்நாடகாவுடைய துணை முதல்வரா இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமாரும் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. தொடர்ந்து புலனாய்வு துறையினரும் அதே மாதிரி காவல்துறையினர், தடயவியல் நிபுணர்கள், இப்படின்னு மாநில காவல்துறையை சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் விசாரணை நடத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய முதற்கட்ட அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு தகவலையும் முழுமையா சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சீஃப் மினிஸ்டருக்கு போயிருக்கும். அந்த அடிப்படையில மேலோட்டமா பார்க்கும் பொழுது இது ஒரு ஐஇடி குண்டு தான் அப்படின்றது உறுதியாகிருக்கு. ஆனாலும் கூட முழு தகவலும் முழு அறிக்கையும் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம இன்னும் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு துறை படையினர் உள்ளிட்ட பல்வேறு மற்ற தீவிரவாத தடுப்பு பிரிவினர் இப்படின்னு நிறைய பிரிவினரும் மத்திய அரசுடைய புலனாய்வு பிரிவினரும் இப்ப பெங்களூர்ல முகாமிட்டு இருக்கிறாங்க. டெல்லியிலிருந்து சிறப்பு அதிகாரிகள் பெங்களூருக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மிக முக்கியமான ஒரு அவுட்கம், எனக்கு இவ்வளவு நேரம் சந்தேகம் தான் இருந்துச்சு. அது சிலிண்டர் வெடிச்சிருச்சா இல்ல வேற ஏதேனும் மின்கசிவா இப்படின்னு நிறைய யூகங்கள் இருந்துட்டு வந்த சூழல்ல இல்ல அது குண்டு வெடிப்பு தான் அப்படின்றத இப்போ கர்நாடகா முதல்வர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். சக்தி, பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே என்ற உணவகத்தில் வெடித்தது வெடிகுண்டுதான் என்று அம்மாநில முதலமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.